ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நன்ஃபா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் புட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் புட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் ஆயில்லையே நல்ல ஹெல்த்தியான மீன் புட்டு பண்றத பத்தி பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு, வரமிளகாய் 2யுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். வாசத்துக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யுமே ஆட் பண்ணி அதையும் நாம வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதனால ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்குறதுக்கு நாம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வதக்கி வந்துடும். இந்த அளவு வதங்கினாலே போதும். அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதுல நம்ம மஞ்சளும், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நானு ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இது எப்படி ஸ்டீம் பண்ணணும்னா எப்பவும் போல் இட்லி குக்கர்லேயே நீங்கள் மீனோட பீஸில் மஞ்சள் அண்டு உப்பு போட்டு நீங்கள் 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் இருக்கிற முள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி 1-2 பீஸாக உடச்சி போட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த இன்கிரீடியன்ட்டோட மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாவே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா பீசஸ் எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியா இருந்தா மட்டும் தான் எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இதுக்கு முள்ளு அதிகம் இல்லாத ஃபிஷ்ஷா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வட்டம் பர்லா ஃபிஷ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையா கிண்டிக்கலாம். 1 ஆர் 2 மினிட்ஸ் மட்டும் கிண்டுனாலே போதும். ஸோ கிண்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.